உலகமே ஒரு நாடக மேடை. நாம் எல்லோருமே நடிகர்கள். இந்த அத்தியாயத்தில் இரக்கம் என்ற ஒரு பக்கத்தை தற்போது நாம் புரட்டி பார்க்க போகின்றோம். என்னை ஏண்டா இப்படி சோதிக்கிற ஆண்டவா? யாருக்குமே என் மேல இறக்கம் இல்லையா? ஐயோ! டேய் குணா, என்னடா தனியா பேசிக்கிட்டு இருக்க? அட கண்மணி, கயலு, அனாதையா கிடந்து எனக்கு ஒரு ஆதரவா வந்து நிக்கிறீங்கம்மா. ஏண்டா, என்னாச்சு? எனக்கு தான் கதிர்வேலுன்னு ஒரு நண்பன் இருக்கானே, அவனை காலையில வாடா படத்துக்கு போலாம்னு சொன்னேன். நானும் வந்து காத்து கிடக்கிறேன். ஒரு 5-6 தடவை ஃபோன் அடிச்சு பார்த்துட்டேன், வர முடியலன்னு இப்போதான் மெசேஜ் போட்டேன். அப்புறம் நான் தனியாக தானே பேசணும். ஆமாம், நீங்கள் 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க? என் கூட வரீங்களா? படத்துக்கு போகலாம். ஆசை தோசை அப்பள வடை வெவ எங்களுக்கு வேலை இருக்கு. வேலையா? என்ன கலெக்டர் ஆஃபீஸ்க்கா வேலைக்கு போகிறீங்க? ஆமாடா, மாவட்டத்தை 2ஆ பிரிச்சு உன்னை எனக்கும் ஒன்று அவளுக்கும் கொடுத்துட்டாங்க. என்னது? போடாடே, ஆஃபீஸுக்கெல்லாம் இல்லை, மோனிகா வீட்டுக்கு. அங்கே போய் ரீல்ஸ் பண்ணுவோம். அட மர மண்டை, மோனிகா ஆடுவா, நாங்க 2 பேரும் வீடியோ எடுப்போம். நீ எதுக்கு இப்ப கதற? நான் கூட நல்லா ரீல்ஸ் எல்லாம் நடிப்பேன் கண்மணி. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் எங்கு சௌக்கியமே. என்னையும் வீடியோ எடுங்களே ப்ளீஸ். கண்மணி, ஒரு கல்லெடுடி. நல்ல நெத்தி பொட்டுலயே போடுறி, தலை செதறணும். ஆத்தாடி ஆத்தா, மந்திரம் போட்டு கல்ல வர வைக்கிறாளுங்க. உசுறு முக்கியம்டா குணா, உசுறு முக்கியம். ஓடிடு. ஓடிட்டியா? சரி வா, நம்ம மோனிகாவை போய் பார்க்கலாம். கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. மாஸ் ஆஃப் சாரோ, நம்ம பையன் தான் ஹீரோ. சிங்கிங் டூயட் வேற யாரோ. மோனிகா, ரிஹர்சல் முடிஞ்சா? ஷூட் போலாமா? இல்லடி, இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும், அப்புறமா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க ஏன் லேட்டு? அதுவா, வர்ற வழியில் அந்த குணா கரடி இருக்குல்ல, கட்டிக்கணும்னு பார்த்துச்சு, அடிச்சு துரத்திட்டோம்ல. ஆமா, நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்ன? ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு ஐடியா கையல். நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறோம். யூடியூப் சேனலா? அதுக்கு லைட்டிங் எடிட்டிங்லாம் தேவை. நம்ம எப்படி மோனிகா பண்ணுவோம்? தேவையான எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்குதுடி. பர்ச்சேஸ் பண்ணி வீட்லயே ஒரு ரூமை ஸ்டூடியோ செட்டப்க்கு கொண்டு வந்துடலாம். எடிட்டிங் ஃபோன்லயே பண்ணிக்கலாம். இப்பவே நம்ம வீடியோ எல்லாம் போட்டுட்டு தானே இருக்கோம், அப்புறம் ஏன் பயப்படுற? அதை உண்மைன்னு நம்பி அவங்களும் இறக்கப்படுவாங்க. அந்த இறக்கம் வியூஸா மாறும். நம்ம சேனல் ரொம்ப சீக்கிரமே வளர்ந்துடும், நம்மளும் வளர்ந்துடுவோம். அவ்வளவுதான், சிம்பிள். சூப்பரடி, இப்பவே நம்ம சேனலுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன மோனிகா, ஏதோ தீவிரமா யோசிச்சு எழுதுற? என்ன பண்ற? நம்ம சேனலுக்கு யார பேட்டி எடுக்க கூப்பிடலான்னு ஒரு லிஸ்ட் எடுத்தேன். யார மோனிகா கூப்பிடலாம்? நம்ம திண்டுக்கல் லியோனி இருக்காக, நம்ம குப்புச்சாமி அண்ணன் இருக்காக, நம்ம ராஜலக்ஷ்மி அண்ணி இருக்காக, ஏன் நம்ம பால்டப்பா அண்ணன் கூட இருக்காக. என்ன பால்டப்பா அண்ணாவா? இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஆமா, அவங்கலாம் நமக்கு பேட்டி தருவாங்களா? அவங்க தரமாட்டாங்க. அவங்க வீட்டு வாட்ச்மேன் வாசல்லையே வச்சு கன்னத்துல 2 தந்து அனுப்புவாரு. ஆமா,
போய் வாங்கிக்கோ. ஏ சும்மா இருடி, விளையாட்டுத்தனமாவே பேசிக்கிட்டு. நமக்கு தெரிஞ்சவங்களா கொஞ்சம் அறிமுகம் உள்ளவங்களா பார்க்கலாண்டி. அப்படி தேடித்தான் போன வாரம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடந்த சைக்கிள் போட்டியில ஃபர்ஸ்ட் வந்த சந்தோஷ், அப்புறம் நம்ம ஜவுளிக்கடை ரவிக்குமார் அண்ணன், அவங்க 2 பேரும் நம்ம கேட்டா என்ன வேணாலும் செய்வாங்க. கால் பண்ணி பேசி நான் அவங்கள வர வச்சிருக்கேன். நீ கவலையை விடு கண்மணி. கயல், மீடியம் ஷாட் வச்சுக்கோ. லவ்லி மோனிகா ஆடியன்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் லவ்லி மோனிகா. நாம் இன்று சந்திக்க இருக்கும் நபர் திண்டுக்கல் மாவட்ட அளவில் நடைபெற்ற சிறுவர்களுக்கான சைக்கிள் போட்டியில் முதல் இடம் பிடித்த சந்தோஷ்குமாரை. இப்போ 2 பேரையும் கவர் பண்ணி 2 ஷாட் வச்சுக்கடி. ஓகே மோனிகா. ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேக்கா. உங்க சேனல் பேர் என்னக்கா? லவ்லி மோனிகா. சூப்பர் அக்கா. உங்களை மாதிரியே உங்க சேனல் பேரும் லவ்லியா இருக்குக்கா. ஓ தேங்க்யூ சந்தோஷ். சொல்லு, எப்ப இருந்து நீ சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்ச? அது 3ஆவது படிக்கிறப்பயே என் தாத்தா சைக்கிள்ல அரைப்படல் போட்டு ஓட்டி ஆத்துமேட்ல இருந்து ஆலக்குறிச்சிக்கு பால் கொண்டு போவேன். சந்தோஷ், இதுக்கு மேல நீ எதுவுமே சிரிச்சு சந்தோஷமா பேசக்கூடாது. ஏன்? ஏன்னா நீ அழணும். அக்கா எனக்கு அழுகையெல்லாம் வராதுக்கா. வர வைப்பேன். கண்மணி, அந்த ஸ்ப்ரேவை முகத்துல அடிச்சு கண்ணில் கிளிசரினை போட்டு விடுறி. எந்தக்கா இது கண்ணெல்லாம் எரியுது? கிளிசரின்ல கொஞ்சம் சின்ன வெங்காய சாறு கலந்துருக்குடா. இப்ப நான் சொல்ற மாதிரியே அழுதுகிட்டே சொல்லிரு. என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். ஆனா எனக்கு ஏதோ சாதிக்கணும்னு ஆசை. என் அப்பா கிட்ட நான் ஒரு சைக்கிள் வாங்கி தரணும்னு கேட்டேன். ஆனால் அவரால் வாங்கியே தர முடியல. நான் தினமும் காலையில் வாடகை சைக்கிளில் பேப்பர் போட்டு சம்பாதிச்சு புதுசாக ஒரு சைக்கிள் வாங்கிட்டு போய் போட்டியில் ஜெயிச்சேன். லவ்லி மோனிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. சந்தோஷ், சிரிச்சுக்கிட்டே சொல்ல சொன்னேன்ல. லவ்லி மோனிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சந்தோஷ். நீ கிளம்பு. ரவி அண்ணா எப்படி வருவாரு? என்ன நீங்க தேடலாம் வேண்டாமா, நான் வந்துட்டேன். வாங்கனே, உட்காருங்க. தேவிகளும் எப்பவும் சேர்ந்தே இருக்கிறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மோனிகா, எனக்கு இந்த மாதிரி நேர்காணல் எல்லாம் பேசி பழக்கம் இல்லை. நீங்க படிச்ச பொண்ணுங்க, நான் என்ன பேசணும்னு சொல்லுங்க, அப்படியே பேசிடுறேன். என்னம்மா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வேதனையில் இருக்கிறன்னு சொல்லணுமா? என்னம்மா இது? அப்பதானே பாக்குறவங்க எமோஷனலா கனெக்ட் ஆவாங்க. அப்படியே சொல்லிடுங்கண்ணே. கயல், ரெடியா? ஓகே, ரெடி மோனிகா. லவ்லி மோனிகா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லவ்லி மோனிகா. நாம் இன்று சந்திக்க இருக்கும் நபர் சுமார் 20 வருடங்களுக்கும் மேலாக அரவக்குறிச்சி பகுதியில் ரெடிமேட் கடை நடத்தி வரும் திரு ரவிக்குமார் அவர்களை. வணக்கம்ண்ணா, உங்க தொழில் அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. வணக்கம்மா. இப்பெல்லாம் தொழில் முன்ன மாதிரி இல்லைம்மா. ஏதேதோ போன ஆப்பில் துணி எடுக்கிறதான் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பேசினா தெரியுது. அப்படியே கடைக்கு போனாலும் சென்னை சில்க்ஸ் மாதிரி பெரிய கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணாதான் ஜனங்களும் விரும்புகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் வரவு செலவு கணக்கு பார்த்தா நஷ்டந்தாம்மா மிஞ்சுது. இந்த தொழிலை பண்ணுறதை விட தற்கொலை செஞ்சு இறந்துடலாம்னு கூட சில சமயம் தோணுதுமா. என்னன்னா நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியால விளம்பரம் பண்ணாலே நல்ல ரீச் கிடைக்கும். கண்டிப்பா கஸ்டமர் வருவாங்க. நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம்னா. இவரை நீங்க ஆதரிப்பீங்கன்னா லவ்லி மோனிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,
மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கணுமா? அப்ப நான் கிளம்புறேம்மா. மோனிகா, மோனிகா எங்கடி இருக்க? சீக்கிரமா வா மோனிகா. என்ன கயல், எப்பவும் இல்லாம இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க? நம்ம வீடியோக்கு சூப்பரா வியூஸ் கிடைச்சிருக்குடி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஏதாவது ஒன்ன படி. மோனிமா, வீடியோ பார்த்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, மனசு பாரமாவே இருக்கு. சுச்சோ, பாவம் இல்லடி. சரி, அடுத்து படி. யாருக்கு அதுலடி பூ சுத்துறீங்க? மா ஈ. ஐயோ, இதுக்கு மேல படிக்க முடியாதடி, பேட் வேர்ட்ஸ். விடுடி, இப்படி எழுதுற ஆளுங்களோட வயிறு எரிஞ்சா நம்ம வளர்றோம்னு அர்த்தம். அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். குணா, போன்ல எத்தனை வீடியோ பாக்குற? அதே மாதிரிதான் நீ என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாமே மோனிகா சொல்லி கொடுப்பா. அட, சொல்லி தருவாளா? காப்பி பேஸ்ட் பண்றதெல்லாம் என் ரத்தத்திலேயே ஊர்ன கலை கண்மணி. பிரச்சனையை விடு, பேசிடலாம். கண்மணி, குணா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேல? சொல்லியாச்சு மோனிகா. சேர்ல உட்காரு குணா. இந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை படிச்சுக்கோ. இதுல இருக்கிற மாதிரியே சொல்லிடு. நம்ம எல்லாம் ஒன்னா படிச்சப்பயே நான் நல்லா படிப்பேன்னு நீ நோட் பண்ணிருக்க மோனிகா. எழுதி கொடுத்தா புரிஞ்சுக்குவேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்க பாரு. அங்க நிக்கிற நீ. என்னது, எனக்கு இதயத்துல ஓட்டையா? ஆப்ரேஷன் பண்ண 5 லட்சம் ரூபா வேணுமா? அதுவும் 4 மாசத்துக்குள்ள பண்ணணுமா? ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உதவி பண்ணுங்கன்னு நான் கேட்கணுமா? அடியே, இப்பெல்லாம் ஏமாத்துறீங்களே, இது உங்களுக்கே அநியாயமா தெரியல? குணா, என்ன ரொம்ப ஓவரா பேசுற? 1000 ரூபாய் பேமெண்ட்டுக்கு பேச ஒத்துக்கிட்டு தானே வந்திருக்க. 1000 ரூபாய் பேமெண்டா? அந்த 1000 ரூபாயும் ஆட்டை போடலாம்னு ஆசைப்பட்டுட்டியே கண்மணி. இனி கண்மணி தேவையில்ல, எந்த பொன்மணி தேவையில்ல. போங்கடி. நீ என்ன அவமானப்படுத்துறியா? ஊர்ல சும்மா சுத்திக்கிட்டு இருக்கவே நீ. இன்னைக்கு என்னோட சேனல் வேல்யூ என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்கேன். நீ இல்லைனா எங்களுக்கு ஊர்ல வேற ஆள் கிடைக்காதா என்ன? முதல்ல இந்த இடத்த விட்டு வெளில போ. என் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்கன்னு தான் நான் இங்கே வந்தேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் எனக்கு தெரியுது. இந்த குணா உடனே கிளம்பி வாடான்னு சொன்னான். ஆனா அவனவே ஆளை காணாமே. வந்துருவானா? வராம எங்க போயிட போறான்? இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம். டேய் குணா, என்ன ஏதோ சோகமா இருக்கிற மாதிரியே தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லையே. ஏதும் பண பிரச்சனையாடா? பண பிரச்சனை இல்லடா, தன்மான பிரச்சனை. கௌரவம், அதை பத்திலாம் நம்ம கவலைப்பட்டதே இல்லையேடா. கவலைப்பட வச்சுட்டா கதிரு, கவலைப்பட வச்சுட்டா. அந்த மோனிகா என்னை அவமானப்படுத்திடாடா. யாரு? அந்த லவ்லி மோனிகாவா? அவதான்டா, அவளே தான்டா. ஆனாலும் நீ ஒன்னும் சாதாரண ஆள் இல்லையே. ஏதாவது ராங்கா பேசியிருப்ப, அதான் அவளுக. பா, முடியலடா, என்னால முடியல. என்ன நடந்துச்சுன்னா, அவ இப்படிலாம் பண்றாடா. உன் மண்டையில ஏறிச்சாடா கதிரு. நம்ம கிளாஸ் மோனிகாவா இப்படிதான் நடந்துக்கிட்டா? டேய், உன் கூடவே சுத்துற நான் இங்க கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கேன். நீ என்னடானா நம்ம கிளாஸ் மோனிகான்னு உறவை வச்சு பேசிக்கிட்டு இருக்க. என்னடா, நம்மளாம் எவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தான், மறந்துட்டியா? கதிரு, கடைசியா ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்றா. உனக்கு இந்த குணா முக்கியமா இல்ல இந்த மோனிகா முக்கியமா? மோனிகா தான். நீ எனக்கு ஊர் சுத்த தாண்டா கத்து கொடுத்த. ஆனா எனக்கு எந்த டவுட்னாலும் அவ தாண்டா சொல்லி கொடுப்பா. சரி, நான் கிளம்புறேன்டா. டே 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 குணா, டே குணா, டே டே குணா. மோனிகா, இப்ப நமக்கு ஆட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுடி. பல இடத்துல இருந்து எதுக்காக எங்க ஆடை டிலே பண்றீங்க, வீடியோ எப்ப வரும்னு கேக்குறாங்கடி. நீ நம்ம எடிட்டர்கிட்ட கால் பண்ணி பேசுடி.
தேவைப்பட்டா இன்னும் கூட ஆள் சேர்த்துக்க சொல்லு. இப்ப இருக்கிற ஒர்க்கெல்லாம் சீக்கிரம் முடிக்க சொல்லு. ம் சரி மோனிகா. மோனிகா, ரவி என்ன வந்திருக்காருடி. வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேம்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ம், நல்லா இருக்கோண்ணா. சந்தோஷமா. ரொம்ப சீக்கிரமாவே எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு உதவிக்காகத்தாம்மா வந்திருக்கிறேன். என்னண்ணா, சொல்லுங்க. நான் கடையை டெவலப் பண்ணி புதுசா கட்டிக்கிறேம்மா. நீங்க வந்து ப்ரொமோஷன் வீடியோ பண்ணினீங்கன்னா வியாபாரம் கொஞ்சம் நல்லா நடக்குமா? பண்ணிடலாண்ணா. பேமெண்ட் ஒரு 40,000 தந்துட்டீங்கன்னா உடனே பண்ணிடலாம். 40,000? ரொம்ப அதிகமா இருக்குதேம்மா. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. என் நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியுமா? மோனிகா அவங்க கிட்ட கம்மியா தான் நான் கேட்டிருக்கா. மற்ற இடத்துல இதை விட அதிகமா தான் வாங்குறோம். என்னோட நிலைமை உங்களுக்கே நல்லா தெரியுமா? நீங்க சேனல் ஆரம்பிச்ச புதுசுல எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உங்களுக்காக நான் பேசிக்கிறேனே. இப்படி ஒவ்வொருத்தரா வந்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் உதவி பண்ணிட்டு பணத்துக்கு நான் பிச்சை தான் எடுக்கணும். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வீடியோல மற்றவங்களுக்கு இறக்கப்படணும், உதவி பண்ணணும்னு எல்லாம் சொல்றியம்மா. நீயே இப்படி நடந்துக்கலாமாமா? உங்க ஜவுளி கடையில தள்ளுபடி தரோன்னு ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்கல்ல, அது மாதிரி தான் இது. விலை கம்மியா இருக்கிற கடைக்கு தான் மக்கள் வருவாங்க. உணர்வுகளால ஈர்க்கப்பட்டா மக்கள் அந்த ஷோவை அதிக நேரம் பார்ப்பாங்க. ரெண்டுமே பணம் சம்பாதிக்கிற வழிதானே. வியூஸ் வர வைக்கிறதுக்காக பண்றது தான் அதெல்லாம். நீங்க போய் பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க. போறேம்மா போறேன். வர்றப்போ குணா இந்த கேமரா வச்ச பேனாவை பாக்கெட்ல வச்சுக்கோங்க நான் கொடுத்து அனுப்புனேன். அதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். பேனால கேமராவா? நீ வேற எதையோ பேசி வச்சிட்டியேடி. சீக்கிரமா வாடி, அவரை பார்த்து எப்படியாவது பேனா வாங்கலாம். ஒரு பிரோஜனமும் இல்லடி, ஒரு பிரோஜனமும் இல்ல. மெமரி கார்டு என் கைக்கு வந்துருச்சு. 5G ஸ்பீட்ல ஒரு காப்பி டிரைவர்ல சேவ் ஆயிடுச்சுடி. ஸ்டிங் ஆபரேஷன் சக்சஸ். குணா, விளையாடாத. நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ற? இது அர்த்தமுள்ள கேள்வி. பெரிய இடத்துல இருக்கிற ஒரு ஆளை அடிச்சு காலி பண்ணிட்டா அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம்ல. என்னது புரியல? உனக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். KGF சாப்டர் 1. நான் ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், டைகர் குணா டைரிஸ். லவ்லி மோனிகா சேனலின் உண்மை முகம் வெட்ட வெளிச்சம். ஐகான் செட் பண்றேன், வீடியோவை வைரல் ஆக்குறேன். டைகர் குணா வேட்டை ஆரம்பம். குணா, வீடியோவை முதல்ல டெலீட் பண்ணு. கதிர், நீ ஏன் என் கூட சேர்ந்திருக்க? உனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைல. சம்பந்தம் இருக்கு. உனக்கும் ரவி அண்ணனுக்கும் ஒரு சீன் நடந்துச்சே, சீனு. அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுனதே கதிர் தான். மோனிகா, நீ இணையதளம் மூலமா பொய்யான செய்திகளை கூறி மக்களை ஏமாத்தி இருக்க. இது சைபர் கிரைம் குற்றம். நீ தப்பு செஞ்சதுக்கான ஆதாரமும் இருக்கு. இந்த வீடியோ வெளியே வந்தா நீ ஜெயிலுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க எங்கடி போறீங்க? கதிர் சொல்றதெல்லாம் பார்த்தா பிரச்சனை பெருசாகிற மாதிரி தெரியுதுடி. உன்கிட்ட நாங்க சம்பளத்துக்கு தானே மோனிகா வேலை பார்த்தோம். மத்தபடி நீ பண்ணதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏதாவது ஒண்ணுனா எங்களை மாட்டி விட்டுடாதமா நீ. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல இந்த கதிர், ஐயோ இந்த உலகமே சுத்துது. கணம் நீதிபதி அவர்களே, இங்கு குற்றவாளியாக நிற்கும் இந்த மோனிகா மக்கள் எளிதாக மற்றவர்களின் துயரங்களுக்கு மனம் இறங்கி இறக்கப்பட்டு விடுவார்கள் என்பதை நன்கு புரிந்து வைத்திருப்பவர். மனிதர்களிடம் இருக்கும் மிகச்சிறந்த பண்பு இரக்கம். அதையும் இவர் வியாபாரமாக மாற்றியிருக்கிறார். பல கட்டுக்கதைகளையும் பொய்யான செய்திகளையும் கூறி தன்னுடைய சுயலாபத்திற்காக மக்களை ஏமாற்றியிருக்கின்றார். அதற்கான ஆதாரங்கள் தங்கள் முன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளியாக நிற்கும் இந்த மோனிகாவுக்கு
தக்க தண்டனை அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இயந்திர உலகத்தில் வாழும் மனிதர்களிடம் மிஞ்சியிருப்பது இரக்கமும் சிரிப்பும் மட்டுமே. அதை வியாபாரமாக மாற்றிய இந்த மோனிகாவுக்கு தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 புதுயுக குற்றங்களின் கீழ் 2 லட்சம் அபராதமும் 4 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. மேலும் காலம் மாறினாலும் மனிதர்களிடம் இன்று நிலையாக இருப்பது இரக்கம் மட்டுமே. அந்த இரக்கத்தையும் தன் சுயநலத்திற்காகவும் பணத்திற்காகவும் பயன்படுத்தி தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் செயல்படும் நபர்களுக்கு தக்க தண்டனை அளிக்கப்படும் என்று இந்த நீதிமன்றம் அவர்களை எச்சரிக்கிறது. அப்பாடா, இது கனவா? முதல்ல போய் கதிரை பார்க்கணும். கதிரு, கதிரு, வாமா மகாராணி, எங்க இந்த பக்கம்? நான் கதிரை பார்க்கணும். யாராகுனா? மோனிகாவா? கதிரு, அந்த வீடியோவை டெலீட் பண்ணு கதிரு. நான் ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் பொய் சொல்லல. கஷ்டப்படுற நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன், இனிமேலும் பண்ணுவேன். ஏதோ ரவி என்னை வந்தப்போ என்னோட ஒர்க்கிங் சிச்சுவேஷன் அந்த மாதிரி பேசிட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ கதிரு, ப்ளீஸ். நீ இப்ப கூட உண்மையை தான் பேசுறியா இல்ல கிளிசரின் போட்டுட்டு வந்து நடிக்கிறியான்னு எனக்கு தெரியல மோனிகா. மத்தவங்களுக்கு உதவி பண்ற இடத்துல இருக்கிற நீ இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்ற. மனசு இருந்தா ரவி அண்ணே உங்ககிட்ட உதவி கேட்டாரே, அத முதல்ல பண்ணு. நீ கிளம்பு மோனிகா, நான் வீடியோ டெலீட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் கதிர், தேங்க்யூ ஸோ மச். மோனிகா, நீ மத்தவங்க கிட்ட காட்டாத இரக்கத்தை கதிர் ஓ மேல காமிச்சிருக்கான். இரக்கத்தோட மதிப்பு என்னன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரேன் குணா. நீ மோனிகாவை காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் கதிர். ஆனா அவ மாறிடுவான்னு நீ நம்புற? அப்படித்தான் நம்புறேன் குணா. ஒருவேளை நடக்கலைன்னா இந்த டிஜிட்டல் உலகத்துல இன்னும் லட்சக்கணக்கான பேர் இரக்கத்தை பேசிக்கிட்டு வரத்தான் போறாங்க. கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி வேண்டியது நம்ம கடமை. உண்மையாவே கஷ்டப்படுற நிறைய பேர் கஷ்டத்தை வெளியே சொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி சொன்னா அது உண்மையான மக்கள் யோசிக்கணும். கண்டிப்பாடா, நம்ம தெளிவா இருக்கணும். சரிடா, அப்படியே நானும் கிளம்புறேன். காலையில வந்துரு, படத்துக்கு போலாம். வந்துடுவியா? என்ன மறுபடியும் தனியா புலம்பு வச்சிடாதடா. சத்தியமா வந்துருவேண்டா. நீயும் உண்மையதான் பேசுறேன்னு நானும் நம்புறேன். Let's take a moment to digest the whirlwind of emotions delivered so expertly by our